ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஐடி வித் விஜய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏபிஐஸோட டைப்ஸ் அண்ட் இட்ஸ் கேட்டகரிஸ். நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் ஏபிஐஸ்னால் என்ன, ஏபிஐஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஏபிஐஸோட ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ஏபிஐயை எப்படி 5 ஃபேஸஸாக பிரித்து ஏபிஐஸை எவால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். யாராவது அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ஏபிஐஸோட டைப்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஏபிஐஸ் 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைவேட் ஏபிஐஸ், செகண்ட் டைப் பப்ளிக் ஏபிஐஸ் அண்ட் தேர்ட் டைப் பார்ட்னர் ஏபிஐஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட் ஏபிஐஸ். ஸோ இந்த ப்ரைவேட் ஏபிஐஸ்ங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஐஸ் பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோரோவர் இதை ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஏபிஐஸை. இந்த ஏபிஐஸோட டெவலப்பர்ஸ் இதை பப்ளிக்காவோ இல்லை அவங்களோட தேர்ட் பார்ட்டி வெண்டருக்கோ இல்லை அவங்களோட பார்ட்னர்ஸுக்கோ யாருக்குமே தந்திருக்க மாட்டாங்க. இதை அவங்க மட்டும் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஏபிஐஸ் மூலிமா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டுமே அவங்க கேதர் பண்ணுறதுக்காக இல்லை அப்டேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுக்குன்னு தனியாக ஒர்க் ஃப்ளோஸ் வச்சுருப்பாங்க, எண்ட் பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எண்ட் பாயிண்டில் இவங்களோட ஏபிஐஸால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ப்ரீடிஃபைன்ட் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரைவேட் ஏபிஐஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பப்ளிக் ஏபிஐஸ். ஸோ பப்ளிக் ஏபிஐஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம், இல்லை அது ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். ஸோ அதோட ஏபிஐ பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க தட் இதுதான் இதோட ஏபிஐ. ஸோ யார் வேணால் இந்த ஏபிஐ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பப்ளிக் ஏபிஐஸ் நம்ம ஈஸியாக தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் ஆகட்டும் இல்லை பார்ட்னர் அப்ளிகேஷன் தயாரித்தவங்களாக இருக்கட்டும், ஸோ இவங்களால் ஈஸியாக இந்த ஏபிஐஸை ரீட் பண்ணி அந்த ஏபிஐஸை யூட்டிலைஸ் பண்ணி அந்த வெப் அப்ளிகேஷனோ இல்லை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து டேட்டாஸை கொரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த பப்ளிக் ஏபிஐஸ் மூலிமா நம்ம டேட்டாஸை எடுக்க மட்டும்தான் முடியுமே ஒழிய அந்த அப்ளிகேஷன் சர்வர்லேயோ இல்லை இந்த ஏபிஐ சர்வர்லேயோ எந்த விதமான சேஞ்சும் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்காது. பட் ப்ரைவேட் ஏபிஐஸில் அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். அண்ட் மோரோவர் பப்ளிக் ஏபிஐஸுக்கு மேஜர்லி டோக்கன்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ டைரெக்டாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரைவேட் ஏபிஐஸாக இருந்தால் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டோக்கன் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏபிஐஸை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளால் ஃபர்தராக ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர் ஏபிஐ. ஸோ இந்த பார்ட்னர் ஏபிஐங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ரைவேட் ஏபிஐ. ஓகே, ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணுது, பட் தே ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் அவுட் சைட். ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது அந்த பார்ட்னர்ஸுக்கு மட்டும் இந்த ஏபிஐஸை ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸை மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு சேஞ்சஸும் இவங்களோட அப்ளிகேஷன் சர்வர்லேயோ இல்லை ஏபிஐ சர்வர்லேயோ பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான டோக்கன்ஸ், அந்த டோக்கன்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் இது எல்லாத்தையுமே செட் பண்ணி தான் இந்த ஏபிஐஸை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏபிஐஸோட கேட்டகரிஸ். ஸோ ஏபிஐயை ஏபிஐஸில் மல்டிபிள் கேட்டகரிஸாக பிரிப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐ. ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ ஆர்கிடெக்சருங்கிறது டேட்டாவை இன்டர்நெட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிஸ் அண்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ரெஸ்ட் ஏபிஐஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை உங்களால் ஈஸியாக இன்டர்நெட்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐஸை மேஜராக ஹெச்டிடிபி ஆர் ஹெச்டிடிபிஎஸ் இந்த ப்ரோட்டோகால்ஸை வச்சு பண்ணுவாங்க. இந்த ரெஸ்ட் ஏபிஐஸில் உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதாவது மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே. ஸோ கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், புட் மெத்தட் அண்ட் டெலீட் மெத்தட். ஓகே, ஸோ இந்த கெட் மெத்தட் மூலிமா நம்ம ஏபிஐ சர்வர்லேருந்து டேட்டாஸை கெட் பண்ணிக்க முடியும். புட் மெத்தட் மூலிமா டேட்டாஸை அப்லோட் பண்ணிக்க முடியும். போஸ்ட் மெத்தட் மூலிமா நம்ம டேட்டாஸை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் டெலீட் மெத்தட் மூலிமா நம்ம டேட்டாஸை டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ரெஸ்ட் ஏபிஐ. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சோப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோப்னா சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேஜராக XML ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அண்ட் மோரோவர் இது கிளைண்ட் அண்ட் சர்வர் ஓரியன்டாகவே இருக்கும்.
ஓகே. இதை வந்து லெகசி என்விரான்மெண்ட்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து நம்மளோட ஏபிஐ ஆர்கிடெக்சர்ஸை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ சோப்பும் ஒன் ஆஃப் த கேட்டகிரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா GraphQL. ஸோ இந்த GraphQLங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் query லாங்குவேஜ். ஸோ இதை வந்து கிளைண்ட் வந்து சிங்கிள் ஏபிஐஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த இட் மீன்ஸ் சிங்கிள் ஏபிஐ பர்டிகுலர் என் பாயிண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணி டேட்டாஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் மல்டிப்புள் query ரிக்வெஸ்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகாமல் ஒரு சிங்கிள் query ரிக்வெஸ்ட்லேயே வந்து அந்த டேட்டாஸை கேதர் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த GraphQL வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இது வந்து மல்டிப்புள் ரவுண்ட் ட்ரிப்ஸ் இல்லாமல் ஈஸியாக ஒர்க் ஆகணும். அண்ட் இது மூலியமாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்லோ ஆகிடக்கூடாது, ஏபிஐ வந்து ஸ்லோ ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல பற்றி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கும் ஜென்ரலாக. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த GraphQL வந்து ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோரோவர் இந்த GraphQL வந்து எங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரன்னிங் நெட்ஒர்க்ஸில் இல்லைனா அன்ரிலையபிள் நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸில் வந்து மேக்ஸிமம் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் ஃபேஸ்புக் கூட அவங்களோட ஏபிஐஸை வந்து GraphQL வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா வெப்ஹூக்ஸ். இந்த வெப்ஹூக்ஸ் எல்லாமே வந்து ஈவென்ட் ட்ரைவன் ஆர்கிடெக்சர்ஸில் தான் மேஜராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது நிறைய பேமெண்ட் பண்ணுவோம்ல நம்ம, லைக் கூகுள் பே, ஸோ ஃபோன்பே, இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குல்ல, இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெப்ஹூக் மூலியமாக தான் கன்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ஈவெண்ட்டை ஈஸியாக ட்ரிகர் பண்ணோம். அந்த ட்ரிகர் ஆகிற ஈவெண்ட்டை வச்சு இந்த ஏபிஐஸை வந்து நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வெப்ஹூக்ஸோட அட்வான்டேஜ். ஸோ இதுதான் ஓவராலாக ஏபிஐ டைப்ஸ் அண்ட் ஏபிஐ கேட்டகரிஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.